பேக் டு நான் உங்கள் ஏகே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம். டுடேக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் மத்திய அரசில் குடியரசுத் தலைவர் வருஷப்படுறதுக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன், அதை அசியூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வருஷப்படுத்தல் ஈஸியாக இருக்கும். வாங்க டாபிக்குள்ளே போவோம். பாருங்கள், இந்தியா சுதந்திரமானதும் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். இது எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், இந்திய குடியரசானதும் ராஜேந்திர பிரசாத்ன்றதை ராஜான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ராஜாவை நாட்டை விட்டு வெளியேற்றிடுறாங்க. அவர் காட்டுக்கு போகிறார். போகிற வழியில் கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்கிறார். அவரையும் கடந்து செல்லும்போது ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தபேலா வாசித்து கொண்டிருக்கிறார். அவர் அருகிலே பார்க்கும்போது கீதி பிள்ளை ஒன்று டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. அவரையும் கடந்து போகும்போது பக்ருதீன் அலி அகமத்ன்றதை பக்ருதீன்ன்றதை பேக்கரின்னு அசியூம் பண்ணிக்காங்க. பேக்கரி ஒன்றில் வேலை கிடைக்கிது. அங்கே போனால் அவரை ரெட்டின்றதை ரொட்டின்னு அசியூம் பண்ணிக்காங்க. ரொட்டி சுட வெட்டுறாங்க. அவர் சுட்டு போட்ட ரொட்டி நீல கலரில் ஆயிடுது. அது பாய்சன் ஆயிடுது. அது சாப்பிட்டு எல்லோரும் செத்துறாங்க. உடனே அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. உடனே அவரை பார்க்கணும், ராஜாவை பார்க்கணுன்னு 3 பேர் கிளம்பிடுறாங்க. அவருக்கு யாருன்னா ராமன், சர்மா, நாராயணன். அவங்க போயிடுச்சு. அவர் கையில் ஒரு ராக்கெட்டை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த ராக்கெட்டை நீங்கள் அப்துல் கலாம்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த ராக்கெட்டை தூக்கிட்டு 3 பேரும் போகும்போது இதை தீ வச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. தீ வைக்கலான்னு நினைக்கும்போது பாட்டில் கிடைக்கிறதில்ல. உடனே பாட்டிலை தேடுறாங்க. பிரதிபா பாட்டில். பாட்டில் கிடைக்காததும் அவர் நினச்சி நம்மளுடைய மூக்கை நீளமாக பாட்டில் மாதிரி இருக்குது, நம்ம மூக்கிலே வச்சு விட்டுறலான்னு நினைக்கிறாங்க. மூக்கிலே வச்சு தீ வைக்கும்போது மேலே ராக்கெட் போகிறது. உடனே மூவரும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்கிறார்கள். மறுபடியும் பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவருக்கான பட்டியலுக்கான ஷார்ட் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். பாருங்கள், இந்திய குடியரசானதும் ராஜாவை நாட்டை விட்டு வெளியேற்றுறாங்க. அவர் செல்லச்சே கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்கிறார். அதையும் தாண்டி போயிச்சு ஜாகிர் ஹுசேன் தவில் வாசித்து கொண்டிருக்கார். அவர் அருகே பார்த்தீங்கன்னா கீரிப்பிள்ளை ஒன்று டான்ஸ் போட்டுகிட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு காட்டை விட்டு வெளியேறு போல பக்ருதீன்றதை பேக்கரின்னு அசியூம் பண்ணிக்காங்க. அங்கே ஒரு பேக்கரி இருக்குது. அங்கே போயிடுச்சு ரெட்டின்றதை ரொட்டின்னு வச்சுக்காங்க. ரொட்டி சுட விட்டுறாங்க. அவர் சுட்டு போட்ட ரொட்டி எல்லாமே நீல கலர் ஆயிடுது. நீளம்னா பாய்சன் ஆயிடுது. அது வரவங்களெல்லாம் சாப்பிட்டு செத்துறாங்க. உடனே ராஜாவை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டதும் அவரை பார்க்க 3 அப்ரெண்டிஸ் வராங்க. ராமன், சர்மா, நாராயணன் 3 பேர் வராங்க. அவன் வெறும் கையை வீசிட்டு வரல. அவர் கையில் ராக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அதே நீங்கள் அப்துல் கலாம்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ராக்கெட்டை வைக்கும்போது அதை பற்ற வைக்கலான்னு தீப்பெட்டி தேடுறாங்க. பற்ற வைக்க தீப்பெட்டி இருந்து பாட்டில் வேண்டாம் ராக்கெட்டை வைக்க. உடனே ராக்கெட்டோட பாட்டில் இல்லை, நம்ம மூக்கே பாட்டில் மாதிரி நீட்டாக தான் இருக்குன்னு மூக்கில் வச்சு ராக்கெட் விடுறாங்க. உடனே பற்ற வைக்கும்போது ராக்கெட் மேலே போகுது. உடனே கோவிந்தா கோவிந்தா என்று சொல்கிறார்கள். பாருங்கள், இந்த ஸ்டோரி தெரிஞ்சால் குடியரசுத் தலைவர் வருஷப்படுத்துகள் ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். இதில் வர 2 or 3 மார்க்கை வந்து ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிரதமர்களுடைய வரிசை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா போட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.